சென்னை அரசு பொது மருத்துவமனை மலிவு விலை உணவகத்தில் தினமும் 5000த்திற்கும் மேற்பட்ட இட்லி விற்பனையாகிறது. தமிழகத்தில் முதன்முறையாக சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகில் உள்ள ராஜீவ் அரசு பொது மருத்துவமனையில் தமிழக அரசின் மலிவு விலை உணவகம் திறக்கப்பட்டுள்ளது. அம்மா உணவகம் என்று அழைக்கப்படும் இந்த உணவகத்தில் திறந்த மறுநாளிலேயே காலையில் மட்டும் 5000த்திற்கும் மேற்பட்ட இட்லி விற்பனையாகியுள்ளது. புதன்கிழமையன்று இந்த உணவகம் திறக்கப்பட்டது. முதல் நாளென்றே 3000த்திற்கும் மேற்பட்டோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து உணவருந்தினர். தொடர்ந்து இரண்டாம் நாளான வியாழக்கிழமையன்று காலையில் 5000 இட்லியும் 1000 பொங்கலும், மதிய உணவான 3000 சாம்பார் சாதமும் 1000 தயிர் சாதமும் விற்பனையாகியுள்ளன. இங்கு ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் முறையில் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரை கொண்டு சுத்தம் மற்றும் சுகாதாரமான உணவு தயாரிக்கப்படுவதாகவும் இதற்கு பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளதாகவும் மருத்துவமனை டீன் கூறினார். நல்ல சுகாதார முறையிலே தயாரிக்கப்பட்ட உயர்தரமான உணவு வகைகள் மிகுந்த மலிவான விலையிலே மக்களுக்கு கிடைக்கிறது. சுத்திகரிக்கப்பட்ட நல்ல தண்ணி மூலம் தான் சமைக்கிறாங்க. அந்த தண்ணி குடிக்கிறதுக்கும் இது மாதிரி இருக்கிறது. பொதுமக்கள் மற்றும் இலவச மருத்துவத்திற்கு வரும் நோயாளிகளிடையே மலிவு விலை உணவகம் மகத்தான வரவேற்பை பெற்றுள்ளது. இதனால் சென்னையில் உள்ள பிற அரசு மருத்துவமனைகளிலும் மலிவு விலை உணவகம் திறக்க அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளதாக மருத்துவமனை டீன் தெரிவித்தார். காலையில் இட்லி பொங்கல் போடப்பட்டது. கிட்டத்தட்ட 6000 பேர் இந்த அம்மா உணவகத்தை உபயோகித்திருக்கார்கள். மதியம் கிட்டத்தட்ட ஒரு 4000 பேராக உபயோகிப்பாங்க என்று கணக்கிடப்பட்டு அவர்களுக்கு தேவையான சாம்பார் சாதமும் தயிர் சாதமும் ஆரம்பித்து கொடுக்கிறாங்க. இங்கு நோயாளிகளும் பொதுமக்களும் குறைந்த விலையில் தரமான உணவுகளை சாப்பிட்டதாக கூறியவர்கள் நோயாளிகளுக்காக மருத்துவமனை வளாகத்தில் இயங்கும் உணவகத்தில் பால் இடியாப்பம் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டனர். இங்கே எக்மோர் ஜிஹெச்சில் நாங்கள் பார்த்துட்டு இங்கே எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துக்க இங்கே வந்தோங்க. இப்போ இங்கே சாப்பாடு இங்கே நேற்று தான் திறந்துன்னு சொன்னாங்க உணவகம். சரி நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் பார்த்தோம். நல்லா இருக்குது, யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. அங்கேருந்து நாங்கள் இங்கே 13 ரூபாய்க்கு நாங்கள் சாப்பாடு சொன்னால் ரொம்ப திருப்தியாக இருக்குது எங்களுக்கு. ரொம்ப கம்மி விலையில போடுறாங்க. இது ரொம்ப சந்தோஷம். பால், காஃபி, இது கூட ஏதோ இடியாப்பம் சாப்பிட்றவங்க ஒரு ஏதோ அது கூட ஏதோ தோசை, இட்லி இதெல்லாம் போட்டாங்கன்னா ஆப்பம் இதெல்லாம் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நோயாளிங்க சாப்பிடுவாங்க இல்லீங்களா. ஸ்டான்லி, கீழ்ப்பாக்கம், ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைகள் உட்பட 7 மருத்துவமனைகளில் மாநகராட்சி மூலம் அம்மா உணவகம் திறக்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. நலிவுற்றோருக்கான வரப்பிரசாதமாக கருதப்படுகிறது.